ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணியும் மனோஜும் ஷோரூம்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து மனோஜ் கிட்ட வேலைக்கு கேக்குறாங்க. உடனே மனோஜ் 2 பேர் வேலை செய்யறாங்க, ஆனா ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்தா போதும் அப்படிங்கறத கேட்ட உடனேயே ஆசைப்பட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறான். ரோஹிணி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, இருந்தாலும் மனோஜ் வேலைக்கு சேர்த்துக்கிறான். ரோஹிணி இதுல ஐடியா பண்ணி அந்த லேடிய வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட்டிட்டு போவோம். மீனா தான் இப்ப இல்ல, இனிமே மீனாவை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, இப்பதான் நான் அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ முடியும் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க. சமையல் நல்லாவே இல்ல. விஜயா திட்டிடுறாங்க, இந்த பொண்ணை இனிமே சமையலுக்கு கிச்சனுக்குள்ளேயே அனுப்பாத அப்படின்னு திட்டினோன்ன அந்த பொண்ணு சொல்றாங்க, சரிம்மா, நானு வீடு சுத்தம் பண்றது, வீடு கூட்டுறது, மாப்பு போடுறது எல்லாமே செய்யறேம்மா அப்படின்னு விஜயா கிட்ட பணிஞ்சு பேசுறாங்க. ரோஹிணியும் சரி சரி ஆன்டி அதை செய்யட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில அன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணை, நீ போ உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஷோரூம்லயே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. விஜயா கேக்குறாங்க, ஏய் என்ன இது புது பழக்கம்? இல்லங்க ஆன்டி, மனோஜ் தான் 2 பேரை வேலைக்கு சேர்த்தாரு, அவங்களே ஷோரூமை சுத்தம் பண்ணிடுவாங்க, வேலையும் பார்ப்பாங்க, அதுல வந்து ஒரு பொண்ணு தான் இங்க வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, ஏய் நல்லா விசாரிச்சு சேர்த்தியாடா மனோஜ் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. நல்லா விசாரிச்சுதாமா சேர்த்தேன், இதோ பாருமா 10 மணி வரைக்கும் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இங்க இருந்து ஷோரூமுக்கு போயிடுறா. அங்க கடையில இருக்க ஜாமான்களை எல்லாம் தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு அங்கனே படுத்து தூங்குறாங்களாம். ஒரு வாரத்துல அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க, அட்ரஸ் ப்ரூஃபும். அதனால எல்லாம் நம்பிக்கையான ஆள் தான்மா, நான் விசாரிச்சுட்டேன்மா, நான் நிறைய படிச்சிருக்கேன்மா, நான் விசாரிக்காம இருப்பேனா, நீங்க நிம்மதியா போய் தூங்குங்கம்மா அப்படின்னு மனோஜ் அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல வீட்டுல ஸ்ருதி தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட காஸ்ட்லியான போனு பாருங்களேன், அதை காணுமே அப்படின்னு ஸ்ருதி ஒவ்வொரு ரூமா தேடிட்டு வராங்க. டைனிங் ஹால், கிச்சனு, ஹாலுன்னு. என்ன ஸ்ருதி என்ன தேடுற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆன்டி, என் போனு சாப்பிட வரும்போது இங்கதான் வச்சேன், ரொம்ப காரமா இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தோமா, போனை எங்கன மறந்து வச்சேன்னு தெரியல, காரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா ஆன்டி அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இல்ல ஸ்ருதி, உன் நம்பருக்கு போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே, போன் எங்க இருக்குன்னு ரிங் ஆகும்ல அப்படின்னு விஜயா கேட்கும்போது, அதையும் செஞ்சு பார்த்துட்டேன், போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு போல இருக்கு, ரிங்கு போகவே இல்ல, அதான் எங்கன வச்சிருக்கேன்னு தேடுறேன் அப்படின்னு ஸ்ருதி தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி இங்கதான் இருக்கும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. ஷோரூம்க்கு போன பொண்ணு அந்த ஆள் கிட்ட காமிக்கிறாங்க. ஏய் இங்க பாத்தியா, வீட்டுல அந்த ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணா, அந்த ரூமை கிளீன் பண்ணினேன், போன் இருந்துச்சு, ஒரு நெக்லஸ் இருந்துச்சு, ஒரு செயின் இருந்தது, எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டேன். சரி சரி ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லு, ஷோரூமை காலி பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம், சிட்டி சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கரெக்டா ஷோரூமை ஃபுல்லா தொடச்சு எடுக்கிற மாதிரி காலி பண்ணிடுறாங்க. அவன் கேக்குறான், எதுக்கு போன் எல்லாம் எடுத்துட்டு வந்த? ஏய், சிட்டியும் தினேஷும் சொல்லி தானே நம்ம இங்க வந்தோம், அவங்க இந்த ஷோரூமை காலி பண்ண சொன்னாங்க, ஷோரூம்ல இருக்க ஜாமான்லாம் அவங்க அள்ளிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு லாபம், நம்மளுக்கு ஒரு நாள் வேலை கூலி மட்டும்தான் கிடைக்கும், ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம், இதோ பாரு சங்கிலி, நெக்லஸ், அப்புறம் இந்த போனு, நல்ல காஸ்ட்லியான போனு, வித்தா நல்ல காசு கிடைக்கும், இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடாத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. 2 பேரும் சரி சரி விடு, வித்த ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறலாம். அப்பா இன்னைக்கு நடிப்பு தான்ப்பா சரியான நடிப்பு, புருஷன் பொண்டாட்டியா நடிச்சா கூட நல்ல காஸ்ட்லியான சம்பளம் கிடைச்சிருக்கு பாத்தியா, அவங்க கொடுக்கற சம்பளம் இல்ல, நான் திருடிட்டு வந்த நகையும் அந்த போனும் தான் அப்படின்னு அந்த பொண்ணு பெருமை பித்திக்கிறாங்க. மறுநாள் காலையில ஸ்ருதி எந்திரிச்சு மறுபடியும் போனை தேடுறாங்க. என்ன போன் காணுமா? ஐயோ ரவி, இங்கதான் நீ என் செயினை கழட்டி வச்சேன், அதையும் காணோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. என்னது? ஐயோ அம்மா, வேற எதுவும் பொருள் காணாம போயிருக்கான்னு தேடுங்க அப்படின்னு ரவி வந்து சொல்றாரு. முத்து கேக்குறாரு, என்ன ஆச்சு? இல்ல நேத்துல இருந்து ஸ்ருதியோட போன் காணோம், ஸ்ருதி வச்சிருந்த ஒரு செயினும் நெக்லஸையும் காணுமா? ஓ அப்படியா, புதுசா வந்த வேலைக்காரி வேலையை காமிச்சிருப்பா அப்படின்னு முத்து நக்கல் அடிக்கிறாரு. ரோஹிணி உடனே, முத்து அதெல்லாம் ஒண்ணும் பேசாதீங்க, சும்மா எல்லாரையும் திருடன்னு சொல்றீங்க, நான் நல்லா விசாரிச்சுதான் கூட்டிகிட்டு வந்தேன், மனோஜ் விசாரிச்சுதான் கூட்டு வந்திருக்காரு, அவங்க ஷோரூம்ல தான் இருப்பாங்க, நான் இந்த போய் கூட்டிட்டு வந்துடுறேன், அந்த பொண்ணு ஒன்னும் திருடி இருக்காது அப்படின்னு ரோஹிணி திமுறா பேசிட்டு மனோஜும் ரோஹிணி ஷோரூம் போறாங்க. முத்து உடனே சொல்றாரு, டேய் தொழிலதிபரே போடா போ, ஷோரூம் இருக்கோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு தலைய தடவிக்கிட்டே சொல்றாரு. டேய் பேசாம இரு, என் ஷோரூம் பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போறாரு. மனோஜ் பார்த்தா ஷெட்ரை திறக்கிறாரு, கடையவே சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மனோஜ், பொருள்லாம் எங்க போச்சு? இது நம்ம ஷோரூம் தானா? ஐயோ ரோஹிணி, இது என்னோட ஷோரூம் தான், இதோ பாரு விளம்பர பலகை,
இது ஒண்ணு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. சுத்தம் பண்றேன்னு சொன்னா இப்படி சுத்தம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் பதறாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வராங்க. முத்து சொல்றாரு, நான் மனோஜே படிப்பாளி, விசாரிச்சுதான் வேலைக்கு சேர்த்தேன் அப்படிலாம் சொன்ன. எங்க அவனோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடு, அவன் பேர் என்ன, அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? ஏண்டா முட்டாளாடா நீயே? படிச்சவன் சொன்ன. ஒருத்தன் புதுசா வேலைக்கு வர்றானா அவன்கிட்ட இருந்து ஐடி வாங்கிட்டு தானடா நீ வேலைக்கு சேர்க்கணும். ஆதார் கார்டு கூட இல்லன்னு சொல்லியிருக்கான். எப்படா நம்பி விட்ட? சரி போச்சா, ஷோரூமுக்கும் நாமத்தை போட்டுட்டான். வீட்டுல இருந்த ஸ்ருதியோட போனு செயின் எல்லாத்தையும் நாமத்தை போட்டாங்க. ஏமாந்து போனீங்களா? நீங்கெல்லாம் வேலைக்கு ஆள் சேர்க்கறீங்களா அப்படின்னு முத்து திட்டுறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, முத்து ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, என் போனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கேன். கண்டிப்பா ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லி ஸ்ருதி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு அடிக்கும் போது கரெக்டா தினேஷும் சேர்ந்து மாட்டான். சிட்டி தினேஷ் எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. போலீஸ் கரெக்டா சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஏய் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? வீட்ல இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் எடுத்தீங்களா? போலீஸ் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சிட்டி கேட்கும்போது, அண்ணே இல்லன்னு எங்க சொந்த செலவுக்காக ஒரு போனை தான் எடுத்துட்டு வந்தேன். ஏய் எந்த பொருளும் திருடாதீங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். உங்களோட சேர்ந்து நாங்களும் மாட்டிக்க போறோம். டே தினேஷ் அப்பிட்டு ஓடி போயிடுறா. இருந்தோம்னு வச்சுக்கோ, போலீஸ் அடி பின்னி எடுத்துருவாங்க. நாம மாட்டிக்க கூடாது, பொருளை விட்டுட்டு ஓடிருங்கடா அப்படின்னு சிட்டி சொல்லிடுறான். அந்த பொம்பளையும் ஆம்பளையும் பிடிச்சிடுறாங்க. ஏய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னீங்க, திருடுறதுக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா அப்படின்னு போலீஸ் பிடிச்சு அடிச்சு கேக்குறாங்க. இல்ல தினேஷ்னு ஒருத்தர் தான் எங்களை இந்த இடத்துக்கு வேலைக்கு போய் சேருங்க, அவன் ஒரு சரியான முட்டா பைய, கண்டிப்பா வேலைக்கு சேர்த்துக்குருவான், நம்ம மொத்த கடையும் கொள்ளை அடிச்சிடலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு அந்த பொம்பளை உளறிது. ஸ்ருதியோட நகை போனு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. முத்து சொல்றாரு, டேய் மனோஜே, இன்னைக்கு உன் ஷோரூமோட பொருள்லாம் தப்புச்சுச்சுன்னா அது பலகுறாளால மட்டும்தான். இது மட்டும்தான் உன்னை காப்பாத்திருக்கு. இந்த போனை மட்டும் இந்த பொம்பளை திருடலன்னு வச்சுக்கோ, இந்த பொம்பளையையும் இந்த ஆளையும் கண்டுபிடிக்கவே முடியாது. உன் ஷோரூம்ல இருந்த பொருளும் காணாமலே போயிருக்கும். பலகுரலே, நீ எல்லா இடத்துலயும் வந்து காப்பாத்ததா செய்யற, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தினேஷ் யாரு அப்படின்னு கேக்கும்போது அந்த பொம்பளை, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க நடிக்க தான் வந்தோம். ஆனா அந்த ஆள் சொன்னாரு, பிஏ தினேஷ்னு சொல்லு, அந்த லேடிக்கு கண்டிப்பா என்ன அடையாளம் தெரியும், நான் கேட்டதை குடுக்காட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மத்தபடி எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க, நாங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வந்தோம், நாங்க 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இல்ல அப்படின்னு அந்த லேடி உளர்றாங்க. ரோஹிணிக்கு மூஞ்சியே மாறுது. ஐயோ தினேஷ் பண்ணின வேலையா இது? ச்சே, நானும் தான் இருந்தேன், விசாரிக்காம வேலைக்கு சேர்த்துட்டேனே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. விஜயா, டே மனோஜ், எப்படிடா புதுசா வந்த ஒரு ஆளை வேலைக்கு சேர்ப்ப? விசாரிக்காம திருடனா இருந்தா என்ன பண்றது? கரெக்டா திருடிட்டான் பாத்தியா, என்னடா படிப்பு படிச்ச அப்படின்னு விஜயா மனோஜ திட்டுறாங்க. முத்து சொல்றாரு, மெத்த படிச்சவங்க எல்லாம் இப்படி அரை முட்டாளா தான் இருப்பானுங்க. டே மனோஜ், நான் ஆரம்பத்திலே சொன்னனா புதுசா வேலைக்கு ஆள் சேர்த்தினா அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னனா, கரெக்டா அதே மாதிரி ஆயிப்போச்சு பாத்தியா. ரோஹிணி வேகமா கிளம்பி போறாங்க. இதோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமா போய் சிட்டி கிட்ட சண்டை போடுறாங்க. ஏய் சிட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் ஷோரூமே கொள்ளையடிக்கலான்னு பாத்தியா? இந்த தினேஷ் வேற உன் கூட்டாளி ஆயிட்டான். அவன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் வேலை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ரோஹிணி கோவப்படுறாங்க. தினேஷ் சொல்றான், என்னம்மா பண்றது, நான் 2 லட்சம் ரூபாய் கேட்டேன், கொடுக்கவே இல்ல, எனக்கு பணம் வேணும். பணமா கிடைச்சா என்ன, பொருளா கிடைச்சா என்ன, நம்ம சொந்தக்காரங்க தானே, அதனாலதான் முழுசா கடையவே எடுத்துட்டு வந்துட்டோம். என்னமோ இந்த தடவை பிளான் தான் சொதப்பிடுச்சு, அடுத்த தடவை பிளான் சொதப்பவே சொதப்பாது. கரெக்டா எனக்கு தேவையான பணம் வேணும், இல்லையா நேரா உன் வீட்லயே வந்து உட்காந்து உன் கதையெல்லாம் வில்லுப்பாட்டு மாதிரி பாடி உன் ராமாயணத்தெல்லாம் அவுத்து விட்டு உன் மாமியார்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு தினேஷ் சொல்றான். ரோஹிணி தினேஷ அடிக்கிறாங்க. சிட்டி உடனே, என்னம்மா எதுக்கு நீ அவனை அடிக்கிற? அவனே இல்லாட்டியும் எனக்கு அந்த கதை தெரியும், நானும் வந்து உன் வீட்டுல சொல்லுவேன், அப்புறம் உன் நிலைமை என்ன? நான் தினேஷ் மாதிரி உளர மாட்டேன், கரெக்டா சொல்லுவேன், ரொம்ப தெளிவா சொல்லுவேன், அப்புறம் நீ மாட்டிக்கிருவ, அந்த வீட்லயும் இருக்க முடியாது, உன் புருஷனும் உன்னை வேணான்னு வெளியில துரத்திடுவான். எந்த ஆள்மா பொய் சொல்லி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை ஏத்துக்குருவான்? அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆன உன்னை போய் யார் ஏத்துக்குருவா? மனோஜ் அப்படியே கழட்டி விட்டுருவான், அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்ட எல்லாம் வாழாட்டாத அப்படின்னு சிட்டி ரோஹிணிய மிரட்டி அனுப்புறான். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.